உலகத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஆடுகளும் தேவனும், ஆடுகளும் இஸ்ரவேலர்களும், ஆடுகளும் அவருடைய வாழ்க்கையும் ஒன்றாகவே இருந்து வந்தது. இதை மனசில் வச்சுக்குவோம். இப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள். ஆண்டவர் எந்த உடையை அவர்களுக்கு உடுத்தினார்? தோல் உடைகளை, தோல் ஆடைகளை உடுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த தோல் ஆடைகள் எந்த மிருகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் சின்ன சின்ன உடைகளை கொடுத்து வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம பரிசுத்த வேதாகமத்தின் வரலாற்றை எடுத்து பார்த்தோன்னா, தேவன் ஏதோ ஒரு ஆட்டிலிருந்து தான் ஒரு தோலை எடுத்து அவர்களுக்கு இருவருக்கும் மானத்தை மறைப்பதற்கான தோலாடைகளை கொடுத்திருக்க கூடும் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் என்றால், ஒரு ஆடு அடிக்கப்பட்ட விஷயம் எங்கேயே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிக்குது. ஸோ ஒரு அடையாளம் அங்கேயே உருவாகிறத பார்க்க முடியும். நீங்கள் அதில் மட்டும் இல்லை, எங்கே வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை பார்க்க முடியும். யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அடிக்கப்பட்ட ஆடு. ஏன்னா யாக்கோபை நம்ப வைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை எடுத்து. அப்போ விஷயம் பாருங்க, அங்கே யோசேப்பின் ஜீவன் மீட்கப்படுவதற்கும் ஒரு ஆடு தன் உயிரை கொடுத்திருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி பரிசுத்த வேதாகமத்தின் எந்த சம்பவங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலுக்கு அடையாளமாக பல விஷயங்கள் அங்கே இருக்கும். பஸ்கா ஆடு அதில் ஒன்று. சரிங்களா? அந்த மாதிரி ஆபேல் காணிக்கை செலுத்துறது எதை காணிக்கை செலுத்தினாரு? தன் மந்தையின் தலையீற்றுக்கள் முதற் பேரான ஆட்டுக்குட்டிகளை காணிக்கைகளை செலுத்தியிருக்கிறார். அப்படின்னா பலி செலுத்தி இருக்கிறார். அந்த ஆடுகள் ரத்தம் சிந்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆபிரகாம் ஈசாக்க பலியா செலுத்த போகும்போது கத்தி எடுத்து ஓங்கிட்டாரு. ஆபிரகாமே உன் மகன் மேல் என்ன பண்ணாத, உன் கையை போடாத, கத்தியை போட்டுறாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆயத்த பண்ணப்பட்ட பலிபீடம், ஒரு பலிபீடம் ஆயத்தம் செய்யப்பட்டு விட்டது என்றால் பலி செலுத்தி ஆகணும், இல்லைன்னா பலிபீடத்தை ஆயத்தம் பண்ணக்கூடாது. இது ஒரு சின்ன பிரமாணம். அப்போ ஈசாக்க பலிபீடத்திலிருந்து இறக்கியாச்சு. அப்போ ஏதோ ஒன்று பலி செலுத்தணுமே அப்படின்னா, பின்னால ஒரு ஆடு கிடாய் கொம்புகள் சிக்கி இருக்க, புதர்ல கொம்புகள் சிக்கி இருக்க பார்க்கிறார். அதை பிடிச்சி என்ன பண்றாரு? இந்த ஆடு ஆபிரகாம் தன்னை பலி செலுத்துவதற்கு என்று காத்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த பலி செலுத்தப்பட்ட ஆட்டினுடைய ரத்தம் தான் யாரை மீட்டு கொடுத்திருக்கிறதுனா, ஈசாக்கை மீட்டு கொடுத்திருக்கிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்ததற்கு ஈடாக, அதற்கு முன்னடையாளமாக ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவனுக்கென்று கொடுக்க முன் வந்தார். அப்ப ஆண்டவருக்கு ஒரு அன்பு என்ன தெரியுமா? நான் கூப்பிட்ட ஒரு மனுஷன் 25 வருஷம் காத்திருந்து ஒரு குழந்தையை பெற்றான். ஆனா அவன் மகனை எனக்கு கொடுன்னு சொன்னோடனே கொடுக்கிறானே, அப்ப அவன் சந்ததிக்கு என் மகனை கொடுக்கணும்னு ஆண்டவர் திரும்ப தீர்மானம் பண்றார். சரி, இப்படிதான் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில பரிசுத்த வேதாகமத்தில் ஆடுகள் பிரிக்கக்கூடாத ஒன்றாக இருந்தது. அதே போல பஸ்கா ஆடு, போக்காடு, நியாயப்பிரமாண காலத்தில் செலுத்தப்பட்ட இந்த விஷயம், இது எல்லாமே ஆடுகளோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது. இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 1:29. இப்போ இயேசு கிறிஸ்து நடந்து வர்றாரு. எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சாதாரண மனுஷனை போல தான் மற்றவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் யோவான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்த மனிதன், தேவனுடைய தீர்க்கதரிசியாக கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ண வந்த ஒரு மனிதனாக இருக்கும்போது, அந்த யோவானுடைய பார்வை எல்லாரையும் தரம் பிரித்து பார்க்கிறது. யோவான் மற்றவங்களையும் பார்க்கிறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறாரு. தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்ப யோவானுடைய பார்வை எவ்வளவாக மனிதர்களை தரம் பிரிக்கிறது பாருங்க. காரணம், உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு விஷயங்களை செய்யறாரு. இந்த மனுஷன் இப்படிப்பட்டவன், இவர் இப்படிப்பட்டவர், இவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அழகா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவா ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவா ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறார். அப்ப யோவான் வந்த உடனே டெக்ளேர் பண்றது என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் நம்ம பஸ்காவை கொண்டாடிட்டு வந்தோம். அந்த ஆடு நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டது, அந்த ஆட்டுக்குட்டி இவர்தான் அப்படின்னு சாட்சி சொல்றாரு. சரி, பஸ்கா பண்டிகையின் போது ஒரு குடும்பம் தன்னை எப்படி சுத்திகரித்துக் கொள்ளும்? புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட வேண்டும், ஆனால் வீட்டில் புளிப்புங்கிறது இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மெழுகுவர்த்தி, சொல்லுங்க, ஒரு மெழுகுவர்த்தி, இன்னொன்று இறகு, ஏதோ ஒரு பறவையினுடைய இறகு,
இன்னொன்று மரக்கரண்டி, நம்ம குழம்பு இதெல்லாம் ஊற்றுறோமே அது மாதிரியான ஒரு மரக்கரண்டி. இந்த 3 எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்போது கரண்ட் எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி லைட்ஸ்லாம் கிடையாது, விளக்கு தானே வைப்பாங்க. விளக்கு இதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துக்குவாங்க. அந்த மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிட்டு அந்த இறகு, அந்த கரண்டி 3 எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வீடு முழுக்க தேடுவாங்களாம். புளித்த மாவு எங்காவது இருந்தது அப்படின்னா அதை அந்த இறகால என்ன பண்ணுவாங்க, மரக்கரண்டியிலே சேர்த்துவாங்க. மரக்கரண்டியில் சேர்த்துவாங்க. அப்படி ஒவ்வொரு ரூமா ஒவ்வொரு இடமா பார்த்து அந்த புளிப்புள்ள மாவை சேகரித்து என்ன பண்ணுவாங்க, ஒரு துணியில் அந்த மாவை போட்டு இந்த மெழுகுவர்த்தியையும் போட்டு அந்த மரக்கரண்டியையும் போட்டு வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் தீ வச்சு எரிச்சிருவாங்க. இதுதான் ஒரு யூத குடும்பத்தில் அந்த வீட்டை சுத்திகரிக்கிற முறை. அப்போ இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டில இருந்து புளிப்பு மொத்தமாக நீக்கப்படுகிறது. மொத்தமாக நீக்கப்படுகிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 5, 6, 7 2 வசனங்கள் வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, ம் கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ம் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே ம் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு ம் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்போ பவுல் பாருங்க, நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத பரிசேயன் அப்படிங்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை அழகா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த மனிதன் பவுல். இந்த பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, நியாயப்பிரமாணம் சொன்னதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பிரமாணங்கள், பண்டிகைகள் எல்லாம் எல்லாவற்றினுடைய ஆதாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதைத்தான் ஒவ்வொரு சபைக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அதில் ஒரு விஷயம் தான் இந்த புளித்தமா அப்படிங்கிற விஷயம். கொஞ்சம் புளித்தமாவை நல்ல புளிக்காத மாவுக்குள்ள கொஞ்சம் போட்டு வச்சாலும் எல்லாம் புளித்து போயிடும். அந்த மாதிரி நம்ம வீட்டில இருந்து, நம்ம குடும்பத்திலிருந்து, நம்ம வாழ்க்கையிலிருந்து நீக்காத ஒரு துளி பாவம் கூட மொத்த சரீரத்தையும் பாவமாக மாற்றிடும். எப்படி? மொத்த சரீரத்தையும் பாவமாக மாற்றிடும். வீடு மொத்தமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் மொத்தமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளான வாழ்க்கை மொத்தமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி சுத்திகரிக்கப்படாம புளித்தமா இருந்தது அப்படின்னா தேவனோடு ஐக்கியம் இருக்காது. 2வது, போஜனத்தில் பங்கெடுக்கிற விஷயம். எப்படி பங்கெடுப்பாங்க? எல்லாம் ரெடியான பிறகு மேஜையை போட்டு எல்லாம் வச்சு மொத்த குடும்பமும் வந்துடுவாங்க. விருத்த சேதனம் செய்யப்பட்ட அத்தனை பேரும் டேபிளுக்கு முன்னால் வந்து நிற்கணும். இதுதான் அவங்களுடைய பிரமாணம். குழந்தைகள் வருவாங்க, விருத்த சேதனம் செய்யப்பட்ட குழந்தைகளும் வருவாங்க. அந்த குழந்தைகளுக்கு வீட்டினுடைய குடும்ப தலைவன் இந்த பஸ்காவினுடைய காரணத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தா பசுமரத்தாணி போல் அந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் அது பதியும். எங்கள் மூதாதையர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க, அவங்களை மீட்டெடுப்பதற்காக தேவன் இந்த பிரமாணத்தை கொடுத்தார். அதை சாப்பிட்ட அந்த நாளிலே தான் தேவன் எங்களுக்கு விடுதலையை கொடுத்தார் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். இது போஜனம் செய்கிற ஒரு விஷயம். 3வது, ஆசீர்வாத பாத்திரம். ஆபிரகாமுக்கு பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தாலும், வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் 3 முக்கியமான விஷயங்களை இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, 1, ஆபிரகாமுடைய சந்ததி பெருகும். 2வது, அந்த பெருகின சந்ததி இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும். 1 சந்ததி பெருகும், 2வது கானான் தேசத்தை சுதந்திரிக்கும், 3வது ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து மொத்த உலகத்துக்கும் ஆசீர்வாதமான ஒருவர் வருவார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து ஒருவர் வருவார். அந்த ஒருவருக்கு பேர் மேசியா. யாருங்க? ஒருவருக்கு பேரு மேசியா. அவருக்கு பேரு வருகிறவர். என்னன்னு சொல்றாங்க? வருகிறவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த 2 வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. என்ன? சந்ததி பெருகியது. பார்வோன் தடுத்தாலும் சரி, நைல் நதியில போட்டாலும் சரி, அந்த பெருக்கத்தை எதுவும் செய்ய முடியல. வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாக ஜனங்கள் பெருகினார்கள். யாராலையும் தடுக்க முடியல. இந்த பெருகின சந்ததி தேவன் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானானை சுதந்திரிக்க செய்தார். கானான்ல குடியேறிட்டாங்க. ஸோ 2 வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. இப்போ 3வது ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். அது என்ன அப்படின்னா, மேசியா வர வேண்டும், வருகிறவர் வர வேண்டும். அவர் வந்து எங்களை ஆளுகை செய்வார். இந்த பூமி எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். அதனால இவங்க விசுவாசத்தினாலே ஒரு விஷயத்தை செய்யறாங்க. பஸ்கா போஜனம் புசிக்கும் போது அந்த டேபிள் வைப்பாங்க பார்த்தீங்களா,
அதில் இவங்க புசிக்கிற பாத்திரம் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தை வைப்பாங்க, அதுலேயும் அப்பத்தையும் பக்கத்தில் கொஞ்சம் திராட்சை ரசத்தை வைப்பாங்க. அது யாருக்கு அப்படின்னா வருகிறவருக்கு அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. இதன் மூலம் அவங்க எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த வருகிறவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அது கண்டிப்பா நிச்சயமாக நிறைவேறும். எப்படி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் 2 நிறைவேறிச்சோ அதே போல இந்த 3ஆவதும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பாத்திரத்தை வச்சு அதை வருகிறவருக்குன்னு எடுத்து வச்சாங்க. அப்போ ஒவ்வொரு இஸ்ரவேலனுடைய வீட்லயும் இந்த விஷயம் நடக்கும். அப்போ மகன் கேட்பான், ஏப்பா இந்த பாத்திரம் நமக்கு, அந்த பாத்திரம் அப்படின்னு கேட்டா அதையும் சொல்லி கொடுக்கணும். அது யாருக்கு தெரியுமா? அது வருகிறவருக்கு. அது போக இன்னொரு சின்ன பாத்திரத்தையும் வச்சாங்க. இது யாருக்கு அப்படின்னா எலியாவுக்குன்னு வச்சாங்க. யாருக்கு? எலியாவுக்கு. ஏன் எலியாவுக்கு? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா, என் தூதனை அனுப்புவேன், முன்பாக அனுப்புவேன். ஒன்னு பஸ்கா ஆடு, இன்னொன்று வருகிறவர் மேசியா, இன்னொன்று எலியா. 3 விசுவாசம் அங்க இருந்துச்சு. இது அப்படியே விட்டுட்டு இன்னொன்னுக்கு வருவோம். இப்போ நடுவில் ஒரு பாத்திரத்தை வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பாத்திரம் தங்கத்தினால் செய்யப்பட்ட பாத்திரம். என்ன பாத்திரம்? தங்கத்தினால் செய்யப்பட்ட பாத்திரம். அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் 3 செக்ஷன் இருக்கும், 3 பிரிவுகள். சில ஹோட்டலில் போனோம்னா ஒரு கேரியரை தூக்கிட்டு வருவாங்க, அதில் 4 ஐட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி 3 பிரிவுகள் இருக்கிற ஒரு தங்க பாத்திரம். அப்பத்தை செஞ்சு 3ஆக உடைத்து அதில் வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க? 3ஆக உடைத்து வைப்பாங்க. அந்த 3 துண்டுகளும் எதை குறிக்குது அப்படின்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 முற்பிதாக்களை குறிக்கிறது. 3 வச்சு இவங்க எதை எடுப்பாங்க தெரியுமா? அந்த ஈசாக்கு அப்படிங்கிற அப்பத்தை எடுத்து பிட்டு குடும்பத்தில் எல்லாரும் புசிப்பாங்க. அது முடிந்த பிறகு தான் அடுத்ததுக்கு போவாங்க. இவங்க ஏன் அந்த ஈசாக்குங்கிற பெயர் உள்ள அந்த அப்பத்தை எடுத்து பிச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா, ஈசாக்கு பலியாக செலுத்தப்பட்டவர். பக்ரீத் கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? அவங்க ஆடை வெட்டி தானே கொண்டாடுறாங்க. அது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்மவேலை பலியாக செலுத்தினார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி, ரைட், அதுக்கு நம்ம போக வேண்டாம். இன்னுமே கோயில்களில் கடாக்கள் எல்லாம் வெட்டி கும்பிடுறாங்களே, அதுக்கான காரணம் எல்லாம் இங்கே தான் இருக்குது, வேற எங்கே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே காரணர். இப்போ அப்படி பண்றாங்களா? இப்போ இந்த ஆசீர்வாதமான பாத்திரம்னு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த 1 கொரிந்தியர் 10:16 வாசிங்க பார்க்கலாம். நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். போதும். இப்ப எப்படி சொல்றாரு? அந்த ரத்தத்தையும் அப்பத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆசீர்வாத பாத்திரத்தோடு சொல்லி, இது யாருக்கு அடையாளமா இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. அதன் மூலமாகத்தான் நம்ம பிதாவோடு கூட ஐக்கியம் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. கலாத்தியர் 3:16 கொஞ்சம் வாசிங்க. அந்த சந்ததி கிறிஸ்துவே, அந்த சந்ததி கிறிஸ்துவே. நீ வருகிறவர் நினைச்சியே, ஆசீர்வாத பாத்திரத்தை ஒன்று அவருக்குன்னு எடுத்து வச்சியே, அவர் வேற யாரு இல்லை, அவர் யாரு? கிறிஸ்துவே அப்படின்னு அழகா வெளிப்படுத்தி சொன்னார். சங்கீதம் 118:26 வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். இந்த டேர்ம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அவங்க பஸ்கா கொண்டாடும் போது பாத்திரத்தை வருகிறவருக்குன்னு வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து வருது. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இந்த வசனத்தை சொன்ன உடனே நமக்கு ஒரு ஞாபகத்துக்கு வரணும். புதிய ஏற்பாட்டில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். அது என்ன? குருத்தோலை பிடித்து என்னன்னு சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. இந்த வருகிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் சாட்சி சொல்றாங்க. ஆனா யோவானுக்கு ஒரு டவுட் வந்துருது. ஜெயிலில் போட்டுறாங்க. ஆண்டவர்கிட்ட ஆள் அனுப்பி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இப்ப யோவான் எங்க இருக்கிறாரு தெரியுமா? ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. சிறையில தூக்கி போட்டாங்க. இயேசு கிறிஸ்து வெளியே இருக்கிறாரு. அப்ப வருகிறவர் மேசியா, தாவீதின் குமாரன், ராஜாதி ராஜா அவர் தான் அப்படின்னா, என்ன ஜெயில இருந்து என்னால தூக்கி இருக்கணுமே நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாரு? நான் இங்க ஜெயிலுக்குள்ள கைதியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், அவர் அங்க விடுதலையா வெளியே இருக்கிறாரு, என்ன உள்ளேயே இருக்க விட்டுட்டாரு. அவர் ஒருவேளை வருகிறவரான ராஜாவாக இருந்தா என்ன ஜெயிலுக்குள்ள வச்சிருக்க கூடாது, என்ன என்ன பண்ணிருக்கணும்? வெளியே கொண்டு வந்திருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அங்க ஆள் அனுப்பி கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்றாரு. நீங்க போய் யோவான்ட்ட சொல்லுங்க, குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நீங்க கண்டதையும் கேட்டதையும் போய் என்ன பண்ணுங்க? யோவான்ட்டு சொல்லுங்க அப்படின்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா?
நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிறது, வெளியே இருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். நீ எங்க இருந்தாலும் தேவனுடைய பிள்ளை தான். உன்னை விடுவிப்பதும் விடுவிக்க கூடாததும் என்னுடைய சித்தம். உன்னை எப்படி நடத்த வேண்டும் நடத்தக்கூடாது என்பது என்னுடைய சித்தம். ஆனால் நீங்க நம்பின, இந்த உலகம் நம்பின, மூதாதையர்கள் நம்பின வருகிறவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை இந்த பூமியிலே செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வருகிறவர் நான் தான் சொல்லி அனுப்பிச்சார். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இஸ்ரவேலர்கள் புளித்தமாவை நீக்கி போட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்தை நீக்காம அதுக்கு ஆயத்தமாக முடியாது. அப்போதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். தேவனுடைய கிருபை நமக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். அவருடைய ஜீவனாலே நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று வேதம் நம்மை குறித்து கேட்கிறது. அவர்கிட்ட நிச்சயம் இருக்குது. அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு நிலையானது செய்யும். ஒரு வெற்றிகரமான பரிசுத்த வாழ்க்கை இந்த பூமியில வாழலாம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமும் 4 முறை சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை எத்தனை முறைங்க? 4 முறை. ஸோ இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இந்த நாட்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கட்டும். கண்களை